Hi students, in the video transportation problem using northwest corner rule அந்த மெத்தடில் தான் நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். Question: find the minimum cost for the solution for the following transportation problem. ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் காஸ்ட் மேட்ரிக்ஸ், சப்ளை டிமாண்டை வந்து சிம்பிளில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ காஸ்ட் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 16, 19, 12, 22, 13, 19, 14, 28, 8. ஓகே. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நம்ம என்ன செக் பண்ணணும்? இந்த சப்ளை டிமாண்டு டோட்டல் செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ செக் பண்ணோன்னா ஆட் பண்ணிங்கன்னா 4, 6, 10 பேலன்ஸ் 1, 40. அதே மாதிரி காலம்லேயும் ஆட் பண்ணிங்கன்னா 5, 5, 10 பேலன்ஸ் 1, 40 பேலன்ஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன எழுதணும்? டோட்டல் சப்ளை ஈக்குவல் டு டோட்டல் டிமாண்ட். அதை தான் நான் சிம்பிளில் எழுதியிருக்கேன். வேர்ட்ஸ்லேயே நம்ம எழுதிக்கலாம். ஸோ த கிவன் ப்ராப்ளம் இஸ் பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இதுதான் ஸ்டெப் 1. கிவன் ப்ராப்ளம் இஸ் பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். அதை தான் நான் ஷார்ட்டாக டிபி அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது தான். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல். கொஸ்டினில் கொடுக்கல, நான் வந்து இந்த ப்ராப்ளமை வந்து நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலில் சால்வ் பண்ணல. சப்போஸ் கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். மென்ஷன் பண்ணலைன்னா நமக்கு 3 மெத்தட்ஸ் இருக்குது. நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல், லீஸ்ட் காஸ்ட் மெத்தட், வேம். இந்த 3 மெத்தடில் நம்ம எது வேணாலும் ப்ரிஃபர் பண்ணலாம். யூஸ்வலாக நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமில் வேம் மெத்தடில் தான் வந்து சால்வ் பண்ணுவோம். நான் இங்கே இந்த ப்ராப்ளமை நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலில் சால்வ் பண்ணிடுறேன். ஏற்கனவே நான் ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் வந்து நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலில் தான் சால்வ் பண்ணியிருக்கேன். அந்த ப்ராப்ளம்க்கும் இந்த ப்ராப்ளம்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத வந்து நாம் பார்க்கலாம். ஸோ 3 rows 3 columns உள்ள இதே மாதிரி டேபிள் போட்டுக்கோங்க. ரோஸ் அண்ட் காலம்ஸில் சப்ளை டிமாண்டு டோட்டல் எழுதிடுங்க. ஓகே, எழுதிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் படி ஃபஸ்ட்டு செல்லில் தான் அலோகேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அது வர ரோ அது வர காலமில் எனக்கு வேல்யூஸ் சப்ளை டிமாண்ட் வேல்யூஸ் பார்த்திங்கன்னா இங்கேயும் 14 இருக்குது, இங்கேயும் 14 இருக்குது. சேம் வேல்யூ தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். யூஸ்வலாக என்ன இருக்கும்? ஏதாவது ஒரு சைடு கேன்சல் ஆகிடும், நாம் ஒரு சைடு போவோம். ரோ கேன்சல் ஆச்சுன்னா காலம் போகும், காலம் கேன்சல் ஆச்சுன்னா ரோ போகும். ஆனால் இந்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல் வேல்யூவாக இருக்கிறதுனால ரோவும் கேன்சல் ஆகிடுச்சு, காலமும் கேன்சல் ஆகிடுச்சு. இந்த மாதிரி சமயத்தில் நாம் எங்கே மூவ் ஆகணும் அடுத்து பார்க்கணுங்கன்னா டயக்னலில் மூவ் ஆகணும். ரெண்டுமே கேன்சல் ஆனால். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எங்கே பேலன்ஸ் இருக்கோ அங்கே மூவ் ஆகணும். சப்போஸ் ரோவில் பேலன்ஸ் இருந்ததுன்னா நான் அடுத்த ஸ்டெப் இங்கே 19ல் வரணும். இல்லை காலமில் எனக்கு பேலன்ஸ் இருந்ததுன்னா நான் அந்த 22ல் வரணும் அலோகேஷன். ரெண்டுமே கேன்சல் ஆனதுனால நான் டயக்னலில் வரணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நான் ஏற்கனவே ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் ப்ராப்ளம் போட்டிருக்கேன். அந்த சம்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டுமே கேன்சல் ஆகாது. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமில் இருக்கிற டிஃபரன்ஸ். அப்போ இங்கே வந்தோன்னா இங்கே கரஸ்பாண்டிங் காலமில் பார்த்தீங்கன்னா 11, ரோவில் பார்த்தீங்கன்னா 16. ஸோ 11 தான் மினிமம். ஸோ 11 கேன்சல் ஆகிடும். 16ல் 11 சப்ட்ராக்ட் பண்ணோன்னா பேலன்ஸ் 5. ஸோ அப்போ எனக்கு இந்த காலம் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அப்போ அடுத்த மூவ் நான் எங்கே வைக்கணும்? இந்த 19க்கு கொண்டு வரணும். இங்கே 5, இங்கே 15. 5 தான் மினிமம். ஸோ 5 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ ரிமைனிங் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா காலமில் 10. ஸோ இங்கேயும் 10, இங்கேயும் 10. இது மட்டும்தான் பாசிபிள். அலோகேட் பண்ணிட்டேன். ஓகேவா? இதை ஃப்ரெஷ்ஷாக ஒரு டேபிள் போட்டு அலோகேஷன்ஸை மட்டும் நாம் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ டேபிள் போட்டோன்னா அப்படி டேபிள் போடும்போது சப்ளை டிமாண்டை நாம் எழுத வேணாம். ஏன்னா நம்ம அலோகேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 16, 19, 12, 22, 13, 19, 14, 28, 8. ஸோ அலோகேஷன்ஸ் 14. அலோகேஷன்ஸ் டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக தான் நான் வந்து அதை சர்க்கிளில் எழுதுகிறேன் அந்த வேல்யூவை.
ஸோ அதுதான் நமக்கு அலோகேட்டட் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். ரிமைனிங் வேல்யூ காஸ்ட் மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ எத்தனை அலோகேஷன் இருக்குது கவுண்ட் பண்ணுங்கள். 4. ஸோ டேபிள் அலோகேஷன் முடிச்சது. இது செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா m+n-1 கண்டிஷன் செக் பண்ணணும். எம்னா ரோ, என்னன்னா காலம். ஸோ எனக்கு எத்தனை இருக்குது? 5 இருக்குது இல்லையா? அப்போ எனக்கு 5 அலோகேஷன் இருக்கணும். ஆனால் எனக்கு இங்கே எத்தனை அலோகேஷன் தான் இருக்குது? 4 அலோகேஷன் தான் இருக்குது. அப்போ எனக்கு இந்த கண்டிஷன் வந்து என்ன ஆகலை? சாட்டிஸ்ஃபை ஆகலை இல்லையா? 4 அலோகேஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்படி இருந்தால் என்னோடய சொல்யூஷன் டீஜெனரேட் பேசிக் feasible சொல்யூஷன். ஓகேவா? அப்போ என்னோட ப்ராப்ளம் டீஜெனரேட் பேசிக் feasible சொல்யூஷன். அலோகேஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது நான் டீஜெனரேட். அந்த சம்மு நம்ம இல்லை நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ நான் டீஜெனரேட்டுக்கும் டீஜெனரேட்டுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். அப்படி இருக்கும்போது நாம் என்ன செய்யணும்னா இந்த சிம்பிளை ஒன்று அலோகேஷனுக்கு பதிலாக ஆட் பண்ணணும் நம்ம டேபிளில். இந்த சிம்பிளுக்கு பேர் எப்சிலான். ஓகே, இது நாமளே ஆட் பண்ணுறதுனால இதோட காஸ்ட் நாம் என்னன்னு கொடுத்துக்கணும்? 0 காஸ்ட்டுன்னு கொடுத்துக்கணும். அலோகேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக ஆட் பண்ணுற ஒரு சிம்பிள். இதுக்கு பேர் தான் வந்து எப்சிலான். இதை எங்கே இந்த டேபிளில் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேபிளில் எது மினிமம் வேல்யூவோ அங்கே நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே மினிமம் பார்த்தீங்கன்னா 19, 12, 22, 14, 28. 12 தான் மினிமம். அதனால் நான் வந்து இங்கே அந்த எப்சிலானை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணணும் இந்த எப்சிலான் போடும்போது. என்ன அந்த கண்டிஷன் போட்டிங்கன்னா நமக்கு எப்சிலான் இங்கே ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு லூப்பு வந்து ஃபார்ம் ஆகக்கூடாது. க்ளோஸ்டு லூப் அப்படின்னா என்ன அப்படின்னா நான் வந்து லைன் வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அலோகேஷன் இருக்கிற பிளேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி லைன் வரைகிறேன். அப்படி நான் லைன் வரைஞ்சேன்னா எனக்கு இப்போ 11 என்னோடய 14 தான் என்னோடய அலோகேஷன் வச்சுக்கோங்களேன். 14 என்னோடய அலோகேஷன். நான் இப்போ ஒரு வந்து லைன் வந்து வரைஞ்சி காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். அடுத்து நான் எங்கே அலோகேஷனோ அங்கே தான் வந்து அந்த இது முடியணும். நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணேன்னா அந்த லைன் வேறு எங்கேயுமே எனக்கு அலோகேஷன் லைன் கோணல் மணலாக போகக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணும். ஸ்ட்ரெயிட்டாக ஜிக்ஸாக்காக இந்த மாதிரி க்ளோஸ்டு இப்படிலாம் போகலாம். ஒன்று ரெக்டாங்கிள் ஷேப் வரும், இல்லை ஸ்கொயர் ஷேப் வரும், இல்லை இந்த மாதிரி ஷேப் வரும். இப்படிலாம் வரக்கூடாது. இப்படி க்ராஸாலாம் வந்து லைன் வரக்கூடாது. அந்த மாதிரி லைன் வந்து எனக்கு ஃபார்ம் ஆகக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்படி போட்டேன்னா எனக்கு பாருங்கள், நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா அடுத்த லூப் வந்து இங்கே தான் இருக்குது. அப்போ இப்படி லைன் போடக்கூடாது. வேறு எங்கேயுமே எனக்கு லைன் இல்லை. ஸோ சப்போஸ் எப்சிலானுக்கு நான் அந்த லைனை கொண்டு வந்தேன் அப்படின்னா அடுத்து என்னோடய லைன் எங்கே 8க்கு கொண்டு வந்தேன். திருப்பி என்னோடய ஸ்டார்டிங் பிளேஸ்க்கு போக முடியாது என்னால். சரியா? இப்படி தான் போகணும் பாசிபிள். ட்ரையாங்கிள் தான் வரணும். ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணக்கூடாது. டயக்னலெலாம் லைன் வரக்கூடாது. ஸ்ட்ரெயிட் லைன் தான். ஒன்று ஸ்லீப்பிங் லைன், இல்லை ஸ்ட்ரெயிட் லைன். இப்படி தான் வந்து வரணும். ஸோ இந்த மாதிரி லூப்பு ஃபார்ம் ஆகக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ இனிஷியல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 12ல் போடும்போது லூப்பு ஃபார்ம் ஆகலை. அப்போ 12ல் போட்ட எப்சிலான் என்னோடது கரெக்டு. ஸோ இனிஷியல் டிரான்ஸ்போர்ட் 16 × 14 + 12 × எப்சிலான் + 13 × 11 + 19 × 5 + 8 × 10. ஸோ மல்டிப்ளை பண்ணோன்னா 16 × 14 224 + 12 எப்சிலான் + 13 × 11 143 + 19 × 5 95 + 80. ஸோ இப்போ டோட்டல் போட்டோன்னா 224 + 143 + 95 + 8 470 + 12 எப்சிலான். எப்சிலானோட காஸ்ட்டு நான் 0ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் 12 × 0. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 470. ஸோ இதுதான் இனிஷியல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். இப்படி தான் வந்து சம் முடிக்கணும். ஓகேவா? ஸோ நான் வந்து ரிப்பீட் பண்ணுறேன். எப்சிலான் எங்கே போடணும் அப்படின்னா
அலோகேஷன் இல்லாத பிளேசஸில் மினிமம் வேல்யூவில் போடணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன், அப்படி போடும்போது எனக்கு க்ளோஸ்டு லூப்பு ஃபார்ம் ஆகக்கூடாது. இது செகண்ட் கண்டிஷன். இது ரெண்டும் மட்டும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ நம்ம செக் பண்ணோம், எனக்கு லூப்பு ஃபார்ம் ஆகலை. ஸோ நான் போட்ட எப்சிலான் இந்த பிளேஸில் கரெக்டு. அதுக்கப்புறம் இனிஷியல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எழுதணும். இதை இந்த டேர்மோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதை விட்டுட்டு மற்ற வேல்யூஸ் ஆட் பண்ணணும். இந்த எப்சிலானுக்கு நம்ம 0 காஸ்ட்டு கொடுத்துடணும். கொடுத்துட்டு சம்மை கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.